நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புளி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar. ஒரு இன்டர்வியூல நீங்க பேசும்போது சொல்லிருந்தீங்க, கீழே என்னன்னா கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா சித்து நம்மள இவருக்கு வந்து பொறாம. சேனல் பேர் சொல்லலாம்ல, போட்டுக்கலாம், சொல்லுங்க. அவங்களும் கேட்டாங்க, நானும் ஜாலியாக தான் பதில் சொன்னேன். எனக்கும் அண்ணனுக்கு நடந்த சம்பவங்கள்லாம் சொன்னேன், அது சிரிச்சுட்டே தான் சொல்லியிருப்பேன். அவருக்கு எனக்கு என்னமோ பரம்பரை பகை மாதிரி ஒன்று வச்சு எனக்கு என்னன்னே தெரில. அது என்ன புரியலண்ணே. இல்லை, நாங்கள் டெய்லி பேசிட்டு தான் இருக்கோம், மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னாடி கூட பேசிட்டு தான் இருந்தோம். இப்போ ஹைதராபாத் போயிருக்காங்க ஷூட்டுக்கு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? அடுத்த 2 vlog 3 vlog வருவான் பாருங்க. அர்ஷத் கான் எப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க இந்த இடத்துல? இவன் பயங்கர ஹைப்பர். அர்ஷத்தும் அதிர்ச்சியும் லிட்டரலி ஒரே மாதிரியான ஒரு ஹைப்பர் கேரக்டர். அவங்க 2 பேரும் பேசுகிறத நீங்கள் கொஞ்சம் நேரம் சும்மா அவங்க பக்கத்தில் நின்று அவங்க பேசுகிறத கேட்டிங்கன்னா உண்மையுமே நீங்கள் மெண்டல் ஆயிடுவீங்க. திடீர்னு பேசிட்டே இருப்பாங்க. ட்ரெயின் போச்சுன்னா, ஆனால் திடீர்னு இந்த ட்ரெயின் நம்ம ஆஃபீஸ் பக்கம் வந்தால் என்னென்ன பண்ணுறதுன்னு அவன் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவரோடது மட்டும்தான் கரெக்ட் மீட்டரில் யூடியூப்பில் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ வீடியோ வரும், எப்போ பார்க்கணும், அந்த ப்ரீமியர் ஓடும்ல, அந்த டைம்லேருந்தே பார்க்குறது இப்போ அது அவரோட சேனல் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் பார்ப்பீங்க? ஆனால் நீங்கள் வைப்பீங்களா? அதெல்லாம் சொல்லுங்கள். மீன் ஸ்டுடியோஸ், எம்டி ஹேண்டுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து. ராமேஸ்வரனுக்கு வந்து எமோஷனலான சைடு வந்து இருந்திருக்கா? ஏன்னா மீடியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது நம்மளுக்கு இருக்கும். இப்போ எனக்கும் இருக்கும், இங்கே உள்ள கேமராமேன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு அந்த ஒரே பேரியரில் போகாது. டக்குன்னு கீழே இறங்கும், ஸ்லோப் டக்குன்னு மேலே ஏறும். நம்மளால் அதை யூகிக்க முடியாது. என்னடா இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு, அடுத்து என்னடா கீழே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா அந்த டயத்தில் நம்மளுக்கு எமோஷனாக இருக்கும், நல்லா வந்துருவோமா, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோமா அப்படின்னு இருக்கும். கொடுமையாக இருக்கும். அதான் எல்லாருக்குமே திடீர்னு பேமெண்ட் போட மாட்டாங்க. நம்ம ஷூட் முடிச்சிருப்போம், பேமெண்ட் கொடுங்கடாங்குவோம். காலையில் இருந்துச்சு நாள் ஃபுல்லாக கெஞ்சிட்டே இருப்போம். இன்னும் ஒரு 4 நாளில் வந்துருவாங்க. அந்த 4 நாள் சர்வே பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். 4 நாளுக்கு அப்புறம் வந்துருன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். காலையிலேருந்து வராது. அப்புறம் அவன்கிட்ட கேட்டே இருந்தால் நாளைக்குன்னு வாங்க. நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் அந்த அமௌண்ட் வராது. திடீர்னு வரும். பார்த்தா அப்படியே அப்பில் இருப்போம். வா அப்படின்ட்டு அவ்வளோ நேரம் வேறு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்போம். பேமெண்ட் வந்தோடனே வேறு எங்கேயாவது போய் பெரிய ஹோட்டலில் நல்லா சாப்பிடுவோம். அவ்வளோதான். நீங்கள் கேட்குற மாதிரி ரொம்ப எமோஷ்னல்னால் இன்னும் வயசு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் இப்போதைக்கு கொஞ்சம் தான் எல்லாருக்கும் மாதிரி நான் நார்மலாக எல்லாருக்கும் என்னென்ன அடி வருமோ அந்த அடி தான் வாங்கியிருக்கேன். இன்னும் வயசு இருக்குது. சரி, ராமேஸ்வரன் அண்ணா இப்போ வந்து நான் கோமாளி பண்ணுறாப்புல, அடுத்து வந்து இந்த ஜாலியாக பார்க்குற மாதிரி என்ன பண்ணலாம்? ஏன்னா இந்த ஃபன் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஃபன் பண்ணுற மாதிரியா, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் பார்க்கலாமா? இல்லை, அதான் ப்ராங்க் vlogs பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு வரைக்கும் நான் ப்ராங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இங்கே கவர்மெண்ட் ஆர்டரு. அது இல்லாமல் முன்னாடியே நான் வெளில வந்துட்டேன். அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. எனக்கு என்னமோ ஒன்று இதில் தான் சாட்டிஸ்ஃபை. ஆனால் இந்த ஜானர்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன ஆஃபேஷமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஜானரில் பண்ணணும்னு ஆசை எனக்கு. முன்னாபாய் மாதிரி பண்ணணும்னு, முன்னாபாய் தான் வசூல் ராஜா, அந்த மாதிரியான ஜானர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஹியூமரோட எப்போதுமே ஹியூமரோட ஒரு கண்டென்ட்டை நீங்கள் சொல்லும் போது அதுக்கு எப்போதுமே ஒரு எதிர்பார்ப்பும் வரவேற்பும் உண்டு. ஆமாம், கண்டிப்பாக. அவர் ஜாலியாக போய் ஒரு கலகலப்பாக ஒன்று பண்ணிவிட்டு ப்ளஸ் எமோஷனல் சைடும் ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஆள், அந்த மாதிரி வந்து கொடுத்தா ராமேஸ்வரன் அண்ணா பிடிச்சிருவா. அப்படியா? ஓகே. இப்போ vlog இதெல்லாம் சொன்னதுனால நம்ம சித்துண்ணா, நீங்கள் கேள்வி கேட்பீங்க, நான் ஜாலியாக பதில் சொல்லுவேன். அவருக்கு எனக்கு என்னமோ பரம்பரை பகை மாதிரி ஒன்று வச்சு, ஆனால் நாங்கள் 2 பேரும் ஜாலியாக தான் இருக்கோம், சிரிச்சுட்டு தான் இருக்கோம். எனக்கு என்ன அதான் கேட்கன்னு நினைக்கிறேன். ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் பேசும்போது சொல்லிருந்தீங்க, கீழே என்னன்னா கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா சித்து நம்மள இவருக்கு வந்து பொறாம, சித்து நான் வளர்ந்துட்டாருன்னு வந்து இந்த மனுஷனுக்கு வந்து ஒரு மாதிரி வயிற்றுச்சல் ஆயிடுச்சு, சித்து நான் வந்து இவரை விட்டுட்டு பெரிய வளர்ந்துட்டாரு அப்படின்னு வந்து. சேனல் பேர் சொல்லலாம்ல, வேறு சேனல் பேர்லாம் சொல்லலாம், போட்டுக்கலாம், சொல்லுங்க. என்ன இருக்கும்? அவங்களும் கேட்டாங்க, நானும் ஜாலியாக தான் பதில் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு அந்த இன்டர்வியூவில் நான் எனக்கும் அண்ணனுக்கு நடந்த சம்பவங்கள்லாம் சொன்னேன், அது சிரிச்சுட்டே தான் சொல்லியிருப்பேன். எனக்கு என்னன்னே தெரில. அது என்ன புரியலண்ணே அப்படிதான் அது. சித்து நான் கால் பண்ணார், அதை பார்த்துட்டு உங்களுக்கு? இல்லை, நாங்கள் டெய்லி பேசிட்டு தான் இருக்கோம், மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னாடி கூட பேசிட்டு தான் இருந்தோம். இப்போ ஹைதராபாத் போயிருக்காங்க ஷூட்டுக்கு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? இப்போ அடுத்த 2 vlog 3 vlog வருவோம் பாருங்க. அப்படியா? ஆமாம், நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். சரி, உங்களை எப்போ அந்த லாகில் எதிர்பார்க்கலாம்? சும்மா ஒரு கெஸ்டோலாம் பண்ணிட்டு போகலாம். போவேன் கண்டிப்பாக. என்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரம் போயிடுவேன். அந்த இப்போ அடுத்தது இப்போ தானே இது ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்தது ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ படம் ஒன்று லாக் பண்ணணும். ஏதாவது பெரிய ஓடிடிக்கு பெரிய
வெப் சீரிஸ் ஒன்று பண்ணணும், சுழல் மாதிரியான வெப் சீரிஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. சுழல் இப்போ பாய்ஸ்னு அமேசானில் ஒரு வெப் சீரிஸ் இருக்குது, இப்போ சீசன் 4 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், சீசன் 3ஓ 4ஓ வரப்போகுது. ஸோ அதில் அந்த மாதிரியான வெப் சீரிஸ்லாம் பண்ணணும்னு ஆசை. கேரக்டர்ஸ் அதில் ஹோம்லேண்டர்னு ஒரு கேரக்டர், இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. இதில் ஏதாவது ஒன்று லாக் பண்ணிட்டு தான் அப்படியே போகணும் ஜாலியாக. அது வந்து அது அது அங்கே நீங்கள் போனீங்கன்னா பயங்கர ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்ச நாள் அங்கே போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரணும்னு தான் தோணுது, போகணும் கண்டிப்பாா. ஏன்னா நீங்கள் அங்கே போனதுக்கப்புறமா அந்த கேங்காக ஒரு இன்டர்வியூ கொடுப்பீங்க தெரியுமா? ஏன்னா வந்து உங்களோட இன்டர்வியூ ஒரு ஃபன் மூடில் இருக்குது, அது இன்டர்வியூ மாதிரியே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த இன்டர்வியூ பார்க்குறதுக்குனே நான் நிறைய இடத்துக்கு போவேன். ஆங்கர் செத்தான் அன்னையோட அது ஒரு செம்ம காம்பவுண்ட் சொல்லலாம் அந்த டயத்தில். நீங்கள் சித்துண்ணா, ஷெரீஃப்னா, அப்புறம் ஹர்ஷத் கான் எப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அந்த இடத்துல? இவர் கரெக்டாக இருப்பாங்க. இந்த சைடு போகிறேனே, எனக்கு இந்த சைடு சாட்டிஸ்ஃபை நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அந்த பக்கம் தான் ஓடுது மைண்டு. இது ஏதோ தேவையில்லாமல் நானாக வந்து ஒரு இடத்த அடைச்சிட்ருக்கேன்னு தோணுது அப்படின்னோடனே, அப்போனா யாரை பச்சு போகலாம் அப்படின்னாரு. அப்போது இவன் பயங்கர ஹைப்பரு, ஹர்ஷத்தும் அதிர்ச்சியும் லிட்டரலி ஒரே மாதிரியான ஒரு ஹைப்பர் கேரக்டர். அவங்க 2 பேரும் பேசுகிறது நீங்கள் கொஞ்சம் நேரம் சும்மா அவங்க பக்கத்தில் நின்று அவங்க பேசுகிறத கேட்டிங்கன்னா உண்மையிலுமே நீங்கள் மெண்டல் ஆயிடுவீங்க. திடீர்னு பேசிட்டே இருப்பாங்க, வேற ஒன்று பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரி காலைல இது லெமன் சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தேனே அப்படின்னா, ஒரு ட்ரெயின் அந்த கோரம்பாக் ஸ்டேஷன் கிட்ட தான் ஆஃபீஸ், ட்ரெயின் போச்சுன்னா, ஆனால் திடீர்னு இந்த ட்ரெயின் நம்ம ஆஃபீஸ் பக்கம் வந்தால் என்னென்ன பண்ணுறதுன்னொன்னே அவன் டேய் அப்படியே லெமன் சாதத்தை எடுத்துகிட்டு ட்ரெயினுக்குள்ளே போக வேண்டியதுதான், இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் 2-3 தடவை கேட்டு அப்படியே அவங்க கூட சேர்ந்து என் மூலையும் வேலை செய்யுது இருக்கும். அப்படி இருக்க 2 கேரக்டர்னால ஹர்ஷத் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி இந்த சைடு ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். அது வரிசையாக இப்போ அடுத்தடுத்து நல்ல நல்ல மூவாக போயிட்டுருக்கு, மேலே ஏறி போயிட்டுருக்கான். ஸோ ஹர்ஷத் கரெக்டாக இருக்கும்னு எல்லோரும் பேசி தான் முடிவு எடுத்தோம். ரெண்டாவது அவன் ரொம்ப ஈஸியாக சிங்க் ஆகிடுவான் எல்லாரோடையுமே. ஸோ அதனால ஸோ ஹர்ஷத்துக்கு இந்த இடத்த கொடுத்துட்டு நான் என் இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த இடத்துல போயிருந்தீங்க. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் அந்த காம்போ அது ஒரு சேனலில் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ சித்துலாக் இதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, உங்களுக்கு பர்சனலாக சித்துண்ணா இப்போ விளாக் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ஜாலி தான், ஜாலியாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போதே அவரோடது மட்டும்தான் கரெக்ட் மீட்டரில் யூடியூப்பில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீட்டர்லன்னா நம்ம எப்போ வீடியோ வரும், எப்போ பார்க்கணும், ஒரு அதான் பிஃபோர் லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு 5 சேனல் 6 சேனல் போட்டி போட்டுட்ருக்கோம். எர்மசானி விஜய், ஜம்கட்ஸு, பிளாக் ஷிப்பு, எல்லாரும் மைக் செட் ஸ்ரீராம் எல்லாருமே அடி தத்தன்னு இருக்கும். மாதம் அடுத்தடுத்து பார்ப்போம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிங்க்கும் இருக்கும். ஸோ அது எல்லாருமே அடுத்தடுத்த மூவுக்கு போயிட்டுருக்கனால இப்போ சித்தண்ணனோடது இப்போ அதே மாதிரி எப்போ வரும் அந்த ப்ரீமியர் ஓடும்ல, அந்த டைம்லேருந்தே பார்க்குறது இப்போ அது அவரோட சேனல் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த ப்ரீமியர் டைமோடயே பார்க்குறது. முன்னாடி அது எல்லாரோடதையும் பார்த்துட்டு இருந்தோம், இப்போது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம லிட்ரலி மீன் பேசிகிட்டு இருந்தோமா, ஆவேசம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு பேசும்போது, இப்போ இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறாங்கன்னா ரீல்ஸ் எடுத்து போட்டு சித்துண்ணா இஸ் லிட்ரலி மீன் இந்த இதெல்லாம் பேசும்போது சொல்லியிருப்பாங்க, யார் போனாலும் எனக்கு பிடிக்கிறதில்ல, நீ வாரியா பேசுறியா பேச அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்கில் போக ஆரம்பிச்சிட்டாப்ல. ஓகேண்ணா, நீங்கள் இப்போ சொல்லும்போது சொல்லிங்களா அந்த டயத்தில் வந்து பிளாக் ஷிப் இருக்கும், மைக் செட் இருக்கும், எருமசானி இருக்கும், ஜம்கட்ஸ் இருக்கும், இதெல்லாம் கொலாப் பண்ணியும் வீடியோ இருந்திருக்கு பிளாக் ஷிப்பில். ஏன்னா அந்த பொங்கல்லாம் வந்துச்சுன்னா சன் டிவியில் போகிற மாதிரி கொலாப் படிச்செல்லாம் நீங்கள் போட்டீங்க. கரெக்டா? கரெக்ட். மலர் நினைவுகள் வருதா என்ன உங்களுக்கு? இல்லை சன் டிவின்னொன்னே எனக்கு கரெக்ட் என்ன அது இல்லை அவங்களும் அதை தான் பண்ணுவாங்கல்ல, இந்த ஸ்பின் ஆஃப் பண்ணுவாங்க சீரியல் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு காம்போலாம் இருக்கும்போது இப்போ வந்து நீங்கள் சொன்ன அந்த பெரிய யூடியூபர்ஸ் யாருமே அந்த ஒரு பூமில் இல்லை. ஏன்னா அதான் ஒரு பெரிய ஒரு கண்ணோட்டத்தில் இல்லைங்கிற ஒரு பட்சமாக இருக்குல்ல, யாருமே பெருசாக வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹைப் கொடுக்கறது இல்லை. மேபி டவுன் ஆகிட்டாங்களா இல்லை அவ்வளோதான் யூடியூப் இப்போ ஸ்கோப்? அவங்க யாருமே டவுன்லாம் ஆகல. நக்லைட் சாருன்னு வந்து இப்போ வரிசையாக நிறைய படங்கள் இருக்கா. ஒரு படத்தில் இப்போ சாரோட அசோக் செல்வன் சாரோட பண்ணியிருக்கார் டாக்டரா. அந்த ரோல் ரொம்ப சூப்பராக பேர் எடுத்திருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க இதில் இப்போ ஸ்ரீராம் வந்து இது பண்ணிகிட்ருக்கான், படம் பண்ணிகிட்ருக்கான், காலேஜ் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி ஜம்கட்ஸ் அவரும் ஹரியும் வந்து படம் பண்ணிகிட்ருக்காங்க. இவன் விஜய் வந்து ஆல்ரெடி அருள்நிதி சாரை வச்சு ஒரு படம் பண்ணிட்டு அடுத்தது எழுதிட்டுருக்கான். ஸோ எல்லாரும் அடுத்தடுத்த கட்டங்கள் நோக்கி தான் பெருசாக இருக்காங்க. அது மேபி வியூவர்ஸாக அவங்களுக்கு இதுக்கு தான் தெரிலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்க்கல நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து அவங்கள இன்னமும் அதே மாதிரி நீங்கள் பார்க்கலையோன்னு தோணுது. அவங்க அடுத்த கட்டத்துக்கு அதை விட பெரிய இடத்துக்கே கால் எடுத்து வச்சுட்டாங்கன்னு தோணுது.
ஓகேண்ணா. இப்போ உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்களா? போர் அடிச்சிச்சுன்னா ஓகேப்பா ஃபோன் எடுத்தோமா இந்த யூடியூபர்ஸ்லாம் பார்க்கலாம்ப்பா, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது, இல்லைனா வந்து தனியாக இந்த ரங்கா மூடு போகும்போது நம்ம ஓகே அதுலேருந்து கொஞ்சம் அவுட் ஆகணும்னா இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு யூடியூப் எடுத்தீங்கன்னா எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் பார்ப்பீங்க? ஆனால் நீங்கள் வைப்பீங்களா? அதெல்லாம் வைங்க, சொல்லுங்கள். மீன் ஸ்டுடியோஸு, எம்டி ஹேண்டு. எம்டி ஹேண்டுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து எனக்கு நல்லா தெரியும். நான் நல்ல ஃபாலோவர். அப்படியா? நல்ல ஃபாலோவர். அப்போ தெரிஞ்சிருக்கணும். நல்லா ஞாபகம் நீங்கள் சொன்னோன்னே எனக்கு கிளிக் ஆகிடுச்சு. எம்டி ஹேண்டு. அப்போ எம்டி ஹேண்டு வைப்பீங்களா? அதெல்லாம் வைப்பேன். அப்போ மறுபடியும் அவர் எடுத்து போடுவார்ல, பார்த்தீங்களா? அதான் மீன் ஸ்டுடியோ, எம்டி ஹேண்டு, அப்புறம் பப்ஜி லைவ். இவர் 90s கேமர். அவங்க அதே பேட்ச்லேயே இவர் இருக்கார், டெவில் கேமர். ஸோ இவங்கெல்லாம் நான் வரிசையாக பார்க்குறது. அவேசா சித்தன்னா இதுக்கு முன்னாடி சித்தன் இருக்கும் எப்போதுமே. அந்த ப்ரீமியர் டைமுக்காகவே வெயிட் பண்ணி பார்க்குறதில்ல. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சேனல் இருக்குது. ஆக்சுவலி என்னோடய ஃபோனில் சப்ஸ்கிரைபர்ஸ் வரிசையாக சாப்பாடு சேனல் ஒரு 2-3 சேனல் இருக்கும். அதுதான் முக்கியம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. யோசிச்சுட்டே இருக்கேன் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா யூடியூபர்ஸ். ஆக்சுவலி நான் மீம் நிறையா ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அதுதான் ட்ரெண்டு. ஸோ அதனால் எனக்கு அதில் நிறைய சாட்டிஸ்ஃபை ஆவேன் ஒரு சில மீம்லாம் பார்த்து. அதனாலே நான் அடிச்சு பிடிச்சி நான் கோமாளியில் 10 எபிசோடில் ஒரு எபிசோட் மீம் கிரியேட்டர் போயிருக்கேன். ஸோ மீம் கிரியேட்டர் இப்போ வரப்போகுது. இன்னும் ஒரு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாளில் ரிலீஸ் ஆகிடும். ஓகே சரி. இப்போ நான் கோமாளிக்குள்ள வருமா? ஸோ சீசன் 3 அப்படிங்கும்போது நான் எப்படி இழுத்துட்டு வந்தேன் பார்த்தீங்களா? ஓகே, நீங்கள் ஒரு இது இருக்கும்போது தான் நான் அதுலேருந்து எடுக்க முடியும். ஓகே, நான் கோமாளிக்குள்ள வரும்போது நான் கோமாளிக்கு எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேரியர் இருக்கும், ஒரு அவுட்லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து ஜாலியாக ஆரம்பிக்கும், ஒரு ஆர்டினரி மேன், அதோட கதை எப்படி இருக்கும். கடைசியில் எண்டு வந்து ஒரு மாதிரி சோகமாக சொல்லி கருத்தூசி போட்டு முடிச்சிருவாங்க. இதுதான் நான் கோமாளியோட கதை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணும். பட் இப்போ வர நான் கோமாளி இது மாதிரி தான் இருக்க போதா? ஆனால் ஆப்வியஸாக கிளைமேக்ஸ் அப்படி தான் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக அதுதான் கிளைமேக்ஸ். அப்படி தானே சொல்ல வந்த பிரச்சனையோட தீர்வு தான் கிளைமேக்ஸை சொல்ல முடியும். அதை சிரிச்சுக்கிட்டே சொல்ல முடியாதுன்றதுனால அந்த இடத்துல வாண்டடாக நாங்கள் கருத்தூசி போட்டே ஆக வேண்டும் அப்படின்னு போகிறோம். ஆனால் ஓப்பனிங்லேருந்து ஃபஸ்ட்டு இருந்த சீசன் 1 மாதிரி இருக்காது. இதுலேயும் கொஞ்சம் ஹியூமரு எல்லாமே இருக்கும். லிட்டரலி பக்காவாக கமர்ஷியலாக பேக் பண்ணியிருக்கோம் எனக்கு தோணுது. மேபி அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பார்த்துட்டு இல்லை நிறைகள் குறைகள் இருந்துச்சுன்னா அடுத்த தடவை மாற்றிக்க வேண்டியது, அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் மாற்றிக்க வேண்டியது. ஓகேண்ணா. சரி, இப்போ வந்து நம்ம நெட்லலாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பசங்க வந்து லிட்ரலி மீ அப்படிமாங்க தெரியுமா, அந்த கேரக்டரை போட்டு அது மாதிரி இப்போ ஒரு மேக்ஸிமம் நிறையா பேர் யூஸ் பண்ண ஒரு 4-5 கேரக்டர் வந்து என்கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த கேரக்டரில் வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் லிட்ரலி நான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் ஜேடி படத்தில் அவரு தான் எனக்கு தெரிஞ்சு ஜேடி அந்த கேரக்டரே எடுத்துப்பேன் நான். அப்படியா? எடுத்துப்பேன். ஏன், எதனால? ஏதாச்சும் ஒரு விஷயம் அவரு எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியாக த்ரூ அவுட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ என்ன சொல்கிறது, கீழே விழுந்தாலும் அவர் பாட்டு எழுந்து ஜாலியாக போயினே இருப்பார். அவ்வளோதான். அதனாலேயே பெருசாக அவர் அழட்டிக்க மாட்டார். ராம்நிஷாந்த் பொதுவாக வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் தானா, இல்லை எமோஷனல் சைடு இருக்குதா? எமோஷனல்ஸ் அதான் அது ஜேடி கேரக்டருக்கும் இருக்கும். அதை வெளியில் காட்டிக்காமல் ஒரு ஜாலியாக போகிற என்ன அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் எமோஷனல் கேரக்டர். அதை வெளியில் காட்டிக்க வேண்டாம், அவ்வளோதான். இன்ஸ்டாகிராம் போனோமா, யூடியூப்பில் 4 வீடியோ பார்த்தோமா, சோகத்தை மறந்தோமான்னு தான் இருக்க வேண்டியது. ஓகே. அதுக்கடுத்து வந்து வேதாளம் கணேஷ். வேதாளம் நம்ம தலை நீ கேட்டவன்னா நான் கேட்டுவேன். அந்த சைலன்ஸ் எடுத்துட்டு இல்லை அதில் லிட்டரலி. ஓகே. ஆவேசம் ரங்கா. எஸ் இருக்காது. அது எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ரங்கா இருக்கும். அதனால தான் அது அவ்வளோ கொண்டாடப்பட்டது. எல்லாருக்குள்ளேயும் அப்படி ஒரு உள்ளுக்குள்ளேயாவது நம்ம அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்போம். எல்லாருக்குள்ளேயும் இருக்க ஒரு கேரக்டர் தான் ரங்கா கேரக்டர். நீங்கள் அதாவது சொல்கிறது, நைட்டு போய் ரூமுக்குள்ளே கதவை சாத்தினதுக்கப்புறம் அந்த ரங்கா வெளில வரும் எல்லாருக்குள்ளேயும். கண்டிப்பாக அடுத்தடுத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வர பெரிய வாழ்த்துக்கள்னா, இந்த இன்டர்வியூ இதோட நிற்க போகிறதில்ல, ஒரு பெரிய ஆக்டர் ஆகிட்டு. ஸோ அங்கேயுமே வந்து நாங்கள் அவங்க இன்டர்வியூ எடுப்போம். கண்டிப்பாக உங்கள் வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கும். ஓகேங்களா? நன்றி, ரொம்ப நன்றி. நேரம் வரைக்கும் இந்தியா இன்டர்வியூ எடுத்து தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஜாலியாக போச்சு. உங்களுக்கும் எம்டி ஹேண்டுக்கு இருக்க சண்டே சீக்கிரம் முடிச்சிருங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் கண்டிப்பாக முடிச்சுக்கிறேன். நீங்கள் சொல்லிட்டீங்களா? தேங்க்யூ.
நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புளி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ், நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar.